Arun XLO Ziva, an elite active retirement community in Mahabalipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288 ஆண்டுகளை கடந்து 11வது ஆண்டை எட்டி இருக்கிறது. வரும் ஜூன் 20ஆம் தேதி சர்வதேச யோகா தின விழா யோகா மகோத்சவ் நடைபெற இருக்கிறது. அதற்கான 100 நாள் கவுண்ட் டவுன் கிரீன் யோகா என்றும் 50 நாள் கவுண்ட் டவுன் யோகா சங்கம் என்றும் கொண்டாடப்பட்டு தற்போது அதன் 25ஆம் நாள் கவுண்ட் டவுன் புதுச்சேரியில் நடைபெறுகிறது. இந்த விழாவில் புதுச்சேரியில் நடத்துவதற்காக மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தை நான் பாராட்டுகிறேன். இப்படி நிகழ்ச்சியை இங்கே நடத்துவது பொருத்தமானது நினைக்கிறேன். ஏனென்றால் ஐக்கிய நாடுகள் சபை அறிவிப்பதற்கு முன்பே ஆண்டுதோறும் சர்வதேச யோகா திருவிழாவை நடத்தி வரும் பெருமை புதுச்சேரிக்கு உண்டு என்பதை மத்திய அமைச்சர் முன்னிலையில் இங்கே பெருமையோடு பதிவு செய்ய நினைக்கின்றேன். யோகா நம்முடைய பாரத நாட்டின் மிக தொன்மையான அறிவியல். உடல், மனம், ஆன்மா இந்த மூன்றும் ஒன்றுபடுவதை குறிக்கிறது. மன உறுதியையும் உடல் நலத்தையும் இணைக்கும் ஒரு வாழ்க்கை முறை. பல ஆயிரம் ஆண்டுகளாக நம்முடைய முன்னோர்கள் அதை பாதுகாத்து நமக்கு தந்து இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட யோகாவை உலகம் அரங்குக்கு கொண்டு வந்து சென்றதில் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மிக பெரிய பங்கு இருக்கிறது. அவர் எடுத்த முயற்சியால் ஐக்கிய நாடுகள் சபை ஜூன் 21ஆம் தேதியை சர்வதேச யோகா தினமாக அறிவித்தது. அதற்காக இந்தியர்கள் நாம் அனைவரும் பாரத பிரதமருக்கு நன்றி சொல்லியாக வேண்டும். இன்று உலகம் முழுவதும் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. பல நாடுகளில் யோகா கல்வி பாடத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. அரசு அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள், பாதுகாப்பு துறைகளில் யோகா நல்ல வரவேற்பை பெற்று இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டுள்ள அனைவரையும் நான் பாராட்டுகிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் யோகா மூலமாக உங்கள் உடலையும் மனதையும் மேம்படுத்தி சமுதாய வளர்ச்சிக்கு பங்களிக்க வேண்டும். பத்திரிகை, தொலைக்காட்சி மற்றும் சமூக ஊடகங்கள் யோகா பற்றிய விழிப்புணர்வை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி.